பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி இரண்டும் பேசியாகிவிட்டாலும் கூட எந்த விதமான மாற்றத்தை வாழ்க்கையில தொழிலில் சந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமான சனி பகவான் நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தார். ஒரு நெருப்பு சுடும் என்று சொல்கின்றோம், நல்ல சுட்டு பார்ப்பேன் என்ற அனுபவத்தை தந்தார். அருமையான ஒரு காலகட்டம். குரு என்றால் நமக்கெல்லாம் குரு தேவ பிரகஸ்பதி குருவையும் கடத்திரக்காரர்கள் சுக்கிரனை தானே தெரியும் இல்லைங்க. என்னுடைய அனுபவத்துல சனியும் ஒரு குரு தான். என்ன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாடம் சொல்லி கொடுப்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். விளைவு கேட்ட விளைவை உடனே தந்து விடுவான். அந்த வகையில என்னுடைய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் நவம்பர் மாசம் 28ஆம் தேதி தருகின்றார். அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோனி பிரசனத்துல தனுசு ராசிக்கு பார்ப்போம். அந்த திருமணம் சம்பந்தமான, திருமண தடை சம்பந்தமான, திருமண பிரச்சனை சம்பந்தமான, சுப நிகழ்வுகள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் இப்ப நம்ம பேசலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம். அருமையான ஒரு வாய்ப்புங்க. எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் கூட அத்தனை வாய்ப்புகளுமே தவறி போய்விட்டது. நல்ல தொழில் அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நல்ல திருமண யோகம் அமைந்தாலும் கூட நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் என்பது துளியும் இல்லாத ஒரு நிலை. கையில் வாங்கினேன் பையில போட்ட இடம் போன இடம் தெரியவில்லை என்று புலம்பி தவிக்கின்ற ஒரு நிலைதான். யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், இந்த வக்ரம் என்பதெல்லாம் தன் நிலையிலிருந்து நகர்ந்து தானே. அந்த வகையில சனி பகவான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தார். யாருக்கு? தனுசு ராசிக்கு. அர்த்தாசிரம சனியாக எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, யாரை நம்பலும் யாரை நம்ப கூடாது என்பதையெல்லாம் அருமையாக உணர்த்தி தந்து விட்டார். கையில் அற்ற குலத்து அருநீர் பறவை போல் என்று சொல்வதை போல அருமையான பாடத்தை தந்த சனி பகவான். கவலைப்பட வேண்டாம், அவர் அர்த்தாசிரம சனியில் இருந்து அவர் சகாய சனியாக மாறுகின்றார். தடைபட்டு போன திருமணம் ஆனாலும் சரி, அந்த திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, அத்தனையும் நன்மையாகவே உங்களை நோக்கி நகரும். அது சனி பகவான் மட்டுமே அல்ல, குரு பகவானை பொறுத்தவரை அவர் பார்வை சற்று தள்ளி போய்விட்டது. ஆனாலும் கூட குருவினுடைய பார்வை, இந்த குரு இல்லை என்றால் தேவ குருக்கு இதனுடைய பார்வை இல்லை என்றாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் துறை இருக்கின்றார். அருமையான சந்தர்ப்பம் சகாய சனி. சனி பகவான் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார், இவர் தடுத்தால் இவன் கொடுப்பார். அந்த நிலை மாறி யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு தருகின்ற அற்புதமான யோக பலன்களை அனுபவிக்காமல் தவித்தவங்களுக்கு ராகு தருகின்ற யோக பலன்களை அத்தனையும் முழுமையாக உங்களுக்கு தருவார். கவலையே பட வேண்டாம். 3 பலம் என்று சொல்லக்கூடிய தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் மூன்றையும் இழந்து தத்தளித்து தவித்த அனாதை போல் வாழ்ந்து உங்க வாழ்க்கையில அற்புதமான பலன்களை தரப்போகின்றார். தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க? தனுசு ராசி நேயர்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னென்ன? தெய்வ படத்தை மற்றும் துணை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவசியம் சென்று அங்க தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கையினாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. முக்கியமான ஒண்ணுங்க, இந்த ரகசியத்தை நான் தனுசு ராசிக்காருக்கு சொல்லணும். காரணம், இறைவன். அந்த இறைவன் எந்த வடிவத்தில் இருப்பான் என்றால் இந்த வடிவத்தில் இருப்பானோ என்று சொல்லுகின்ற வகையில பார்க்கும் பொழுது திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போக இடைப்பட்ட இடத்துல அப்பய குண்டாமி ஒரு இடம், அருமையான ஒரு கிராமம். அங்கு பெருமாளை பொறுத்த வரைக்கும், அதாவது பெருமாளுக்கு 2 கரம், அதாவது அபயகஸ்தம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வரகஸ்தம் என்று சொல்வார்கள். அபயம், என்னை நம்பி வாட உன்னை காப்பாற்ற, கவலையே படாத, கண்கலங்காது என்று சொல்லுகின்ற வடிவில் இருக்கின்றார். ஒரு முறை சென்று இந்த ஆலயத்துல மனமுருக பெருமாளை சேவித்து பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது நவம்பர் 11 டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா 8ல இருக்கார். அஷ்டம குருவா இருக்கார். வக்ரகதி அடையிறது நல்லதுதான்.
பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எங்க ராசியாதிபனாச்சேம்மா 8ல போறதே தப்பு தானே, 8ல போறது தப்பு தான். தப்புன்றதுக்குள்ள ஸ்தான பலம் கிடையாது. பியாண்ட் தட் வக்ரகதி அடைகிறாரே நல்லது, பெருசா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. சரி, இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், இதுல கவனம் அப்படின்றது தேவை. டிராவல் பண்ணி போகும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் கிடையாது. சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்குன்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. சுய ஜாதகத்துல தசையும் பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னா இம்பாக்ட் இருக்கும். புரியுதுங்களா? நான் ஒன்னும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க பர்சன் தான், நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். மாடிப்படி ஏறி இறங்கினேன், அட வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படி மேல இருந்து கீழே படிக்கட்டு இறங்கினா காலை டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஒரு 3 நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி அமைப்பும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கிடையாது, சின்ன லெவல்ல. அதே மாதிரி எந்த வம்பு தும்பு பிரச்சனை எது நடந்தாலும் அங்க நம்ம வந்து போய் நான் மத்தியமஸ்தம் பண்றேன், சமாதானம் பண்றேன், நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கலாம். எதிர் வீட்டுல சரியான பிரச்சனைங்க, நான் போயிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எம்எல்ஏ 4 உத விழுந்துச்சுங்க. 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வடியில உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி அமையும். பிரச்சனையா 4 பேர்கிட்ட இல்ல பக்கத்துல வந்து எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல ஜென்ஸ் இருக்காங்கன்னாப்பா அந்த வீட்டுல என்னமோ பிரச்சனை, இப்போ போய் பாருங்கப்பா, இல்லைன்னா ஒரு போலீஸ்ல இருந்து என்னமோ பிரச்சனைங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லது. புரியுதுங்களா? இல்ல யார் எதிர் வீடு பக்கத்து வீடு ஆம்பளைங்க இருப்பாங்க இல்லைங்களா, இல்ல நாங்க போய் எதிர் வீட்டுல இருக்கவங்களை பக்கத்து வீட்டுல எப்படிங்க சொல்றது, நம்மளும் போலாம் கூட அவங்களும் போலாம், தூரம் நின்று சமாதானப்படுத்துறது, 4 பேரா போய் சமாதானப்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பிரச்சனை இருக்கிறதுல தேவையில்லாம போய் நம்ம இது பண்ணிக்கிறது வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரலாம். அதெல்லாம் பெருசா வந்து நமக்கு ஒரு அவசொல் ஏற்படுற மாதிரி தேவையில்லாத ஒரு சேர்க்கையினால நம்மள 4 பேர் குறை சொல்ற மாதிரி சில அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதுலயும் வந்து பாருங்க, தேவையில்லாம யாரு கூடயும் உறவாடுறதும் வேண்டாம், வெட்டிக்கிறதும் வேண்டாம். உறவாடினாலும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா உறவு பகையாவும் தெரியாது, வெட்டிக்குன்னா அந்த க்ஷணம் பகையாகும். எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. தனுசு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாவே உங்களுக்கு உண்டு. எல்லாரு கூடயும் ஸ்மூத்தா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பியாண்ட் தட் இப்ப சொல்லணும், இந்த பாவத்துல இருக்கிறதுனால அந்த கடமைக்காக நாங்க சொல்றோம். சரிங்களா? அதுக்கும் மேல சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்கான். சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்கான். குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல இருக்கு. 27 வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பா. 27 வக்ர நிவர்த்தி அடைகிறான். குரு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. இது முதற் பகுதி. அப்ப சனி அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது. இது முதற் பகுதி. பிற்பகுதியில போறோம் அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா கலஸ்ட குருவா இருக்காரு. அதாவது பிற்பகுதி அப்படின் போது டிசம்பர் 5 2025 டு மார்ச் 11 2026 வரைக்கும் குரு கலஸ்திர குருவா இருக்காரு. கலத்திர குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப கணவன் மனைவி, நீங்க தனுசு ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவருக்கும் உங்களுக்கும், நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஆனா அந்யோன்யம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி குறையலாம்? இப்ப நீங்க தனுசு ராசி ஜென்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனைவி சொல்லுவாங்க, ஏங்க என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட புத்திசாலித்தனக்கோ என்னோட திறமைக்கோ நான் எந்த அளவுக்கு சூட்டிக்க தெரியுமா? என்ன ஆஸ்திரேலியால இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, அமெரிக்கால இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து கேட்டாங்க, எங்க அப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிறகம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா சிங்கத்து மேல கூட சுண்டலி சுத்தி திரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி காலகட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அமைதியா இருந்துடலாம். இப்ப நீங்க தனுசு ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார், அம்மா என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்னோட ஆளுமைக்கும் நான் எந்த வேலைனாலும் பக்காவா முடிச்சிடுவோமா, என்னை பார்த்தா சும்மா வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கானை பாக்குற மாதிரி பிள்ளைங்க ஆணு பார்ப்பாங்க. என்ன பண்றது, அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா வந்து ஒத்து வரல, வேண்டாம் அப்படின்ட்டாரு. நம்ம சொந்தத்துல வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் பிடிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் கண்டி ஓகே சொல்லியிருந்தா என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க டான்ஸ் ஆடின்னு வந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேட்டுக்க வேண்டிய தலையெழுத்து நம்மளுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்மனு சிரிக்காம கேட்டுக்கணும். கேட்டுட்டு ஓகேங்க ஓகேங்க முடிஞ்சா ஓகே சொல்லுங்க, இல்லடா கம்முன்னு எந்திரிச்சு போயிடுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்றீங்கன்னா என்ன ஆகும், குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி உங்களோட பிசினஸ் பார்ட்னரும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, பெரிய லெவல்ல அந்த இன்வெஸ்ட் பண்ணது அந்த ஸ்தாபனம் டெவலப் ஆகிறதுக்கு பெருசா வந்து எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூட அது ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பெருசா கண்டுக்கூடாது. நம்ம ஸ்தாபனம், நம்ம ஒரு பார்ட்னர், நம்மளுக்கு நல்ல லாபம் வேணும், நம்ம இந்த வேலையை எப்படி முன்னேற்றி கொண்டு போறது, அவனை பத்தி பெருசா இக்னோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இது நம்ம மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்ட் ஏற்படும். அதுக்கும் மேல இந்த 2வது பகுதியில அர்த்தாஷ்டம சனி அவர் மேல குரு பார்வை கிடையாது. அப்ப
இப்ப அர்த்தாஷ்டம சனி நம்ம கையிருப்ப காசை புடுங்கிறதுக்கே பார்ப்பான். உடல் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது குட்டி குட்டியாவது கொடுப்பான். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குளறுபடிகளை அப்பப்ப ஏற்படுத்துவோம். வீட்டுல அப்பப்ப லைட்டா பாத்தீங்கன்னா ஒரு இந்த சும்மா இந்த பொட்டு பட்டாசு பட்டுன்னு வெடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பட்டுன்னு வெடிக்கும். நல்லா கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா வச்சுக்கணும். புரியுதுங்களா? சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன பிற்பகுதியில அர்த்தாஷ்டம சனி மேல குருனோட பார்வை இல்லை அப்படின்றதுனால அர்த்தாஷ்டம சனி ரொம்ப ஆக்டிவா செயல்படுவார். புரியுதுங்களா? ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ர நிவர்த்தி தான் சொல்ல போறேன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். அதிலிருந்து உங்கள் ராசி பார்க்கிறார். 1ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கும் பொழுது பொதுவாக 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறபடியால் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட நட்பு உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் விலகும். நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரிய வரும். உறவுகள் பலப்படும். அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் ஏற்படும். புதியதாக வண்டி வாகனம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களானால் அந்த வண்டி வாகனங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்வை வளம்பட செய்யும். ஆரோக்கிய மேன்மை வரும். சிறு சிறு தொந்தரவுகளால் பிரச்சனையில் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இதனமே 4ஆம் இடத்திலும் செய்வார். அடுத்ததாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலும் ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது, ஒரு நேரத்தில் ஒரு உடம்பு ஒரு நேரத்தில் இருக்காது. இது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் தினசரி தியானம், ஜபம், ஆலய வழிபாடு இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் இருந்து எல்லாவர்களும் ஏற்றப்பெறப் போகிறீர்கள். நல்ல முயற்சியால் வெற்றி கிடைக்கும். அது சுய முயற்சியாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயமே வெற்றி பெறும். அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். கட்டுக்கடங்கினா என்ன? தொல்லை பண்ணுவாங்க. இப்போ தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க. சரி, இப்போ கொடுக்கும்போது கொடுப்பா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் முக்கியம். எப்பவுமே கடனில் தொல்லை பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா யாருமே தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே கடன் கொடுக்க முடியாமல் தவறான முடிவுக்கு போய் குடும்பம் சீரழிந்தது, பாதிப்பு ஏற்பட்டு இப்படி தான் சொல்லிட்டு வரோம். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கோம். நோய் நொடிகள் விளைக்கிறோம், மறைமுக எதிர்ப்புகள் விளைக்கிறோம், வழக்குகள் சாதகமாக வந்து முடிவுக்கு வந்து நிற்கும். எல்லாமே நடக்கும். திடீர்னு வழக்கறிஞர் மாற்றப்படுவார். இப்போ நீதிபதியெல்லாம் கூட அடிக்கடி மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு வழக்கை பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்க போயிட்டு இன்னொரு நீதிபதி வந்துடுவாங்க. எல்லாமே இப்போ நடைமுறையில் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அந்த வரக்கூடிய நீதிபதி மூலியமா நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில், வியாபாரம், போட்டி பந்தயங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கவனமுடன் செயல்பட வேண்டும். கருத்தறிந்து செயல்பட வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கணும் நீங்க. அப்ப கண்டிப்பா நன்மை நடக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து நடந்துக்கணும். இது மாதிரி வந்தீங்களானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற பெறப்படும். உங்க ராசாபதி குரு பகவான் முருகப்பெருமானை அணிதனும் வழிபட்டு வேண்டும். சனி வக்ரநிவர்த்தி பலன் சொல்லிட்டு வரேன். அப்பொழுது அந்த முருகப்பெருமான் போர் புரியக்கூடிய திருச்செந்தூர் சென்று வழிபடலாம். போருக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகனை வழிபடலாம். போர்க்கோளத்திலே இருக்கக்கூடிய திருப்பூரூர் முருகனை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். அப்போ எதிர்கள் தொல்லை அறுவழியும்,
நல்ல விஷயம் நடக்கும், கெட்ட விஷயங்கள் மறைந்துவிடும். இதெல்லாமே தொடர்ந்து வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் முருகப்பெருமை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். தனுசு ராசி பெண்களுக்கு உணவு, அந்த உணவுடன் இனிப்பு இருந்தால் இன்னும் நல்லது. இனிப்பெல்லாம் யாரும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, ஏழை எளியவர்களுக்கு இல்லாத விட்டு. அவருக்கு பிடித்த இனிப்பாக இருந்தால் இன்னும் மேல் நன்மை செய்யும். கேட்கலாம், உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் சொல்லுங்க, வாங்கி தரேன். இந்த மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ கேட்டு, இதுதான் பரிகாரம். கேட்டு அவர்களுக்கு பிடித்தமான இனிப்பு தின்பண்டை வாங்கி கொடுப்பது மிகவும் மிகவும் சிறந்தது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும். இனி வருங்காலங்களிலே உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே ஏற்றமா இருக்க போறீங்க. நன்மை மட்டும்தான் நடக்க போகுது. கெடுபம் கொஞ்சம் நற்பனை விடும். இந்த சொல்ல பரிகாரங்களையும் தானதம் செய்து வந்தீர்களானால் சனி வக்ரத்து குழந்தை முழுமையாக விடுபட்டுவீர்கள் என்று சொல்லி ஒரே குறிக்கோளும் செயல்பாடும் சிந்தனையும் இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்க வேண்டும். அடுத்த விஷயத்தை தலையிடக்கூடாது. சொந்த பந்த நட்பு உறவுகளே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டும். அவர்கள் உங்களுடன் போட்டி மனப்பான்மையோடும் முன்கோபத்தோடும் விரோதத்துடன் இருந்தாலும் நீங்கள் தன்மையாகவும் நேர்மையாகவும் அவருடைய அன்பாகவும் பழகி வர வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். இது மாதிரி இருந்தீங்களா நீங்க நல்லா வந்துடுவீங்க என்று சொல்லி இந்த சனி வக்ர பலன்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க போகுது என்று சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்ரத்தினையும் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் கடகத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். தங்களுக்கு சாதகமான கிரகங்கள் ராகு கேது சாதகமாக உள்ளனர். சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். ஆகவே நோய் நொடிகள் மட்டுப்படும். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். தொழில் துறையில் உழைப்புகள் அதிகம், கூட்டாளிகளிடம் அனுசரணை தேவை. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். டென்ஷன் அதிகரிக்கும், பரபரப்பாக இருப்பீர்கள், படபடப்பாக இருப்பீர்கள். ஆக சனியினால் அர்த்தாஷ்டம சனி என்பதால் கால் உபாதைகள், மூட்டு உபாதைகள், தோள்பட்டை வலி வரலாம். அடுத்து குரு இதுவரை சாதகமாக இருந்தவர் தங்களுக்கு அஷ்டமத்து ஸ்தானமான கடகராசிக்கு செல்கிறார். நன்மைகள் குறையும், உடல்நல குறைவுகள் உண்டாகும். உடல்நல பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். குரு தன் 5ஆம் பார்வையில் 12ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகவே தங்களுடைய விரய ராசியில் பார்ப்பதால் வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள், வெளி மாநிலங்களுக்கு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். அடுத்து 7ஆம் பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர், சேமிப்பினை தொடர்வீர். அடிக்கடி பிரயாணம் தங்களுக்கு உண்டாகும். 9ஆம் பார்வையாக அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வையினால் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உடல் ஆரோக்கியம் சற்று மந்தம், சோர்வு. பயணங்களை குறைத்தல் வேண்டும். வீண் பிரயாணங்கள் செல்லப்படாது. பிரயாணங்கள் போது கவனமாக இருங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் உண்டாகும். பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கவனம் தேவை. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் வரும், ஒற்றுமை குறைவு வரும். நிதானம் தேவை. சுபகாரியம் தடங்களுடன் நிறைவேறும். வீடு, வண்டி, வாகனம் மூலம் சுப செலவுகள் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள். உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். வேலை பளு தங்களுக்கு அதிகம். அரசியலை பொறுத்தவரை
அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. நிதானம் தேவை. கட்சிக்குள் தங்களை பற்றி யாராவது சிலர் வேறு சில பழிகளை, வீண் பழிகளை சுமத்தலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். விவசாயத்தை பொறுத்தவரை சுமார்தான், ஆனால் கையை கடிக்காது. கால்நடைகளால் லாபம் உண்டாகும். கலைஞர்களுக்கு நன்மை. கலைஞர்களுக்கு, சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் வரலாம். வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லலாம். மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.